நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட 25 வருடங்களா ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மா இருக்காருங்க. நான் சொன்னது சரிதான். கிட்டத்தட்ட 25 வருடங்களா தொடர்ந்து சிஎம்மா இருக்காருங்க. இப்போ இவர எப்படியாவது அந்த பதவியிலேருந்து விலக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி பல ஆயுதங்கள பயன்படுத்துறாங்க. இப்போ அவங்க எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னா, வி.கே. பாண்டியன். ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं. The Prime Minister should find out where it has gone then. वो ओडिशा के गौरव का चुनाव है. मुझे बताओ, ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या? இந்த பெயரை நீங்க கடந்த சில வாரங்களா ரொம்ப பிரபலமா பார்த்துருக்கலாம். மோடிஜி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், இன்னும் பிஜேபியோட பல பிரபலங்கள் எல்லாருமே ஒடிசாவில் அந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வி.கே. பாண்டியனை ரொம்ப அதிகமாக தாக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? வி.கே. பாண்டியன் கண்டிப்பாக ஒடிசாவோட முதல்வராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எதனால் பிஜேபி இவரை அந்த அளவுக்கு தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க? யார் இந்த வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். வி.கே. பாண்டியன் மதுரையில் பிறந்து விழுந்த ஒரு தமிழர் தான். அவர் 2000 அந்த காலகட்டத்தில் ஐஏஎஸ் தேர்வு எழுதி 2022 இந்த காலகட்டத்தில் ஒடிசாவில் போஸ்டிங் வாங்குறாரு. இவர் 2022 கலஹந்தி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் சப் கலெக்டராக ஜாயின் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங். அவர் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. விவசாயிகளுக்கான அந்த உரிமைகளாகட்டும், அரிசி கொள்முதல் இருக்கிற அந்த பிரச்சனைகளாகட்டும், இந்த மாதிரி முக்கியமான அந்த பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக இவர் தீர்த்து வச்சிருக்காரு. இவர் சிறப்பாக செயல்பட்டதுக்காக பிரசிடென்ட் கிட்ட இருந்து நேஷனல் அவார்டுமே அந்த சமயத்தில் வாங்கியிருக்காரு. இதில் இவர் கொண்டு வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒற்றை சாளர முறை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பொதுவாக ஒரு ஆண்டர்பிரனர் இல்லை யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டர் யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸை ஏறி இறங்க வேண்டியிருக்கும். நிறைய பேரை பார்த்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், எல்லா பர்மிஷனுமே உங்களை தேடி வரும். அதுதான் ஒற்றை சாளர முறை அப்படிங்கிறது. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதல்ல வி.கே. பாண்டியன் தான் ஒடிசாவில் அறிமுகப்படுத்துகிறாரு. அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சு நாடு முழுவதுமே இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 மயூர் டிஸ்ட்ரிக்டில் இவரை கலெக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தால் இந்த நக்சல்ஸ், அதாவது நக்சலைட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஈடுபாடுகள் குறைக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக நிரூபிச்சிருக்காரு. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை அந்தளவுக்கு பலப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் 2007 கஞ்சம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக நியமிக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்கு பலவிதமான உதவிகள் செஞ்சுருக்காரு. இதனால் என்னாச்சுன்னா மறுபடியும் ஒரு நேஷனல் அவார்டு பிரதம மந்திரி மூலமாக கிடைக்கிது. இவர் கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, நம்ம 100 நாள் வேலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 100 நாள் வேலையில் இதுக்கு முன்னாடி எல்லாமே கையில் தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பணத்தை எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லேயுமே போடுற மாதிரி செஞ்சார். இதனால் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடச்சிச்சு. அரசாங்கம் என்ன அமௌண்ட் சொல்லுதோ அந்த அமௌண்ட்டு டைரெக்டாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே செலுத்தப்பட்டுச்சு. இவர் தான் அதை முதல்ல அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பணம் கொடுக்குற அந்த விஷயத்தை அமல்படுத்தினாங்க. இப்போது கஞ்சமில் இவர் செஞ்ச இந்த பல மாற்றங்கள் சிஎம்மோட இவர் ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்துச்சுங்க. இதனால் என்னாச்சுன்னா, ஒடிசாவோட சிஎம்மான நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனை தன்னோட பிரைவேட் செக்ரட்டரியாக 2011 வேலைக்கு அமர்த்துறாரு. அப்பையிலிருந்து வி.கே. பாண்டியன் பலவிதமான சூழ்நிலைகளில் சிஎம் சொன்ன எல்லா விஷயங்களையுமே சீரும் சிறப்புமாக செஞ்சுருக்காரு. அதில் என்னென்னலாம் முக்கியமானது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, மோ சர்க்கார் அப்படிங்கிறதாங்க. இதன்படி என்னென்னா, எந்த ஒரு காமன் சிட்டிசனுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் நல்லபடியாக நடத்தப்படணும், ஒரு மரியாதையோடு நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மோ சர்க்கார் அப்படிங்கிறது. இது அந்த ஸ்டேட் ஃபுல்லாக ரொம்ப சுலபமாக இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டேட் ஃபுல்லாக இந்த 5T கேரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இந்த 5T அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, டிரான்ஸ்பரன்சி, டெக்னாலஜி, டீம் ஒர்க், டைம் லீடிங், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 5 டீயுமே அந்த ஸ்டேட் ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருங்க. அடுத்ததாக அந்த ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கிற அந்த கோவில்களில் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வி.கே. பாண்டியன் அவர் தலைமையில் தான் நடந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஹை ஸ்கூல்ஸுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை மேம்படுத்தியிருக்காங்க. இந்த மேம்பாடு எல்லாமே வி.கே. பாண்டியன் அவருடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க.
அடுத்தது அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அங்கே இருக்கிற எல்லா காமன் சிட்டிசன்ஸுக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, எந்த ஒரு காமன் சிட்டிசனுமே அவங்க சொல்கிற அந்த குறைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குறைகளை தீர்க்கறதுக்காக தனியாக ஒரு துறையை வந்து வி.கே. பாண்டியன் உருவாக்கியிருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற அந்த செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எதை வேணாலும் மறந்துடலாம், ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வி.கே. பாண்டியன் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தார். எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற அந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவைலபிளாக இருக்காங்களா, எல்லா மக்களுக்குமே அது போய் சரிவர சேருதா அப்படிங்கிற விஷயத்த இவர் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த விஷயம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன் தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சிஎம்மோட வழிகாட்டுதலின்படி இந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு இவருடைய பங்களிப்பை அளிச்சிருக்காரு. இதனால் என்னாச்சு அப்படின்னா, வி.கே. பாண்டியன் அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நவீன் பட்நாயக்கோட பிஜு ஜனதா தள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு. இவர் அந்த கட்சியில் சேர்ந்த உடனே ஒரு கேபினெட் பதவி கொடுத்து இந்த 5T டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த துறையை அவருக்கு ஒதுக்குறாங்க. இப்போ என்னென்னா, வி.கே. பாண்டியன் இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அந்த கட்சியில் நவீன் பட்நாயக்கு அடுத்து வி.கே. பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. இப்போ நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அரசியல் வாரிசு யாருமே கிடையாது, அவர் கல்யாணம் பண்ணிக்கலை. இதனால் அந்த கட்சிக்கு அவருக்கு அடுத்து யார் அப்படின்னா வி.கே. பாண்டியன் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை தான் இப்போ வந்து பிஜேபி கையில் எடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தமிழர் உங்களை ஆளலாமா, வேறு ஒரு மொழி பேசுகிற ஒரு மனிதர் ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மனசில் விதைச்சிட்டாங்க. இதோட வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது ரிசல்ட்ஸில் தான் தெரியும். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு பெருமையான தருணம் தான். நம்ம ஊர்லேருந்து போன ஒரு மனிதர் ஒரு ஸ்டேட்டை ஆளக்கூடிய அந்த திறமையில் இருக்கார், அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் தான் இது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.